என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்கணும். இது விமர்சனம் சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த படம். அதனால் நம்ம சேனலில் நம்ம எப்பயுமே இந்த சேனலில் நம்ம வீடியோ விமர்சனம் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் என் மைண்டு 2 நாளாக தூக்கமே இல்லை. எந்த படத்தை சொல்ல போகிறோன்றதும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மகாராஜா, அதாவது விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா படத்தோட விமர்சனம் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எப்படியோ எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்த்து ரொம்ப பாதித்து, சரி உங்கள்கிட்ட தெரியப்படுத்துவோமே என்னுடைய கருத்து என்ன அப்படின்றத வச்சு தான் ரிவ்யூவாக போகிறேன்னு வச்சுக்கிங்க. விஜய் சேதுபதியோட 50வது படம் தான் மகாராஜா. நித்திலன் சுவாமிநாதன் அப்படின்ற டேரக்டர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவர் குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படத்தை முன்னாடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் நான் இது வரைக்கும் பார்க்கல, அந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சு போச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்து கண் கலங்கி, எப்படி சொல்கிறது, தேம்பி அழுகாத குறை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸு, யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸு. இதே மாதிரி விஜய் சேதுபதியோட படத்தில் பீட்சா படத்தில் எப்படி கிளைமேக்ஸ் சொல்ல முடியாது. யார்கிட்டயாவது நம்ம கதை சொல்ல போகிறோம், படம் பார்த்துட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்டை சொல்ல போகிறோம் அப்படின்னா அது சொல்ல முடியாது, தயங்குவோம். நீ போய் படத்தை பார்த்து தெரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்தமாதிரி பீட்சா அதுமாரி படம். ஸோ அதுக்கு இணையாக அதை விட ஒரு ஸ்டெப் மேலேயே, ஒரு படி மேலேயே போயிட்டு இந்த மகாராஜா படம் கிளைமேக்ஸ்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர எமோஷ்னலாக, நாட்டில் நடக்கிற விஷயங்களை சேர்த்து மிகைப்படுத்தி காட்டாமல் ஒரு ரியலாகவே அந்த படத்தை எடுத்திருக்காரு நித்திலன் சுவாமிநாதன். அதுக்கு விஜய் சேதுபதி இந்த கதைக்கு இந்த திரைக்கதைக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காரு, உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி இல்லாமல் இந்த படத்தில் வேறு யார் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. சரி வாங்க இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் அந்த கதை ஆரம்பிக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க விஜய் சேதுபதியோட குழந்தையும் அவங்களோட ஒய்ஃபும் ஒரு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி காமிப்பாங்க. அதில் லாரி பூந்து அந்த வீடு இடிஞ்சு விழுந்து ஆக்சிடென்ட் ஆகும். அதோட க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அதாவது விஜய் சேதுபதியோட பொண்ணு வளர்ந்து பெரியாளாகி ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக வெளியூர் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு முடிவெட்ட தொழிலாளியாக இருப்பார். தனியாக ஒரு கடையை வச்சுருப்பார், பார்பர் ஷாப் வச்சுருப்பார். அதில் வேலை பார்த்துட்டு இருப்பார். பாரதி ராஜாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் யாராக நடிச்சிருக்காங்க அப்படின்னா, அனுராக் காஷ்யப், நட்டி என்கிற நடராஜன், அவர் ஒரு டேரக்டர், அப்புறம் 2 கேமராமேன் அவர். அதுமாதிரி மம்தா மோகன்தாஸ், சிங்கம் புலி, அபிராமி அண்டு பாய்ஸ் மணிகண்டன், அவரும் ஒரு அருமையான ரோல் நடிச்சிருக்காரு. அப்புறம் முனிஸ்காந்த் அப்படின்னு சொல்லிட்டு அருள்தாஸ், இவங்கெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் கதைக்குள்ளே வருவோம். அப்புறம் அப்படியே படிப்படியாக போயிட்டுருக்கோம். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார். அந்த பொண்ணு வெளில போனதுக்கப்புறம், அதாவது ஸ்போர்ட்ஸ் விஷயமா வெளியூர் போனதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார். காதில் கட்டு போட்டுட்டு, காதில் பேண்டேஜ் ஒட்டிட்டு வருவார் விஜய் சேதுபதி. படம் முழுக்க இந்த பேண்டேஜ் போட்டு தான் வருவார். அப்படி வர ஸ்டேஷனில் என்னுடைய லட்சுமியை காணும், அப்படி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பார். லட்சுமினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்பாங்க. கடைசியாக தான் சொல்லுவார், லட்சுமின்றது இப்படி கையை காமிச்சு அது ஒரு குப்பை தொட்டி அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னா, போலீஸ்காரன் கடுப்பாகி காண்டாகி அவரை அடித்து வெளில தத்தி விட்ருவாங்க. பெரிய கலவரமே நடக்கும். ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பாம்பு மேலே இருக்கிற மண்பானையில் கீழே அதுக்குள்ளே பாம்புலாம் அப்படி ஒரு கலவரமாக அவர் தூக்கி வெளில கிடச்சிருவாங்க. திருப்பியும் கம்ப்ளைண்ட் பண்ண கேஸு கொடுக்கறதுக்காக உள்ளே தான் வருவார். அப்போ அதை நட்டி நடராஜன் போலீஸ்காரர் இருப்பார். நட்டி வந்ததுக்கப்புறம் அந்த கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு 5 லட்சம் தரேன், எனக்கு அந்த தொட்டியை கண்டுபிடிச்சி, அதாவது குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஆரம்பிப்பார் விஜய் சேதுபதி. 5 லட்சம் ஒருத்துள்ள குப்பை தொட்டினா அப்போ தங்கத்தில் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதுக்குள்ளே இருந்திருக்குமா, அதை எப்படி கடத்துனாங்க, அதை எப்படி திருடு போச்சு அப்படின்ற விஷயம்லாம் ஒவ்வொரு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு கிளைமேக்ஸ் மாரி ஒன்று வரும். அதாவது எப்படி சொல்கிறது, இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் தான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நகர்ந்து போகிற விதங்கள்லாம் ஏன் அந்த குப்பைத்தொட்டி மூலியமாக அவர் விஜய் சேதுபதி எதை கொண்டு வர நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, மூணு இதாக நடக்கும். அனுராக் காஷ்யப் பற்றி ஒரு விஷயம், அவர் அவர் தான் மெயின் வில்லன். அவரை சுற்றி நடக்கிற ஒரு விஷயங்கள், மணிகண்டனை சுற்றி பாய்ஸ் மணிகண்டன், அவர் ஏன் அதுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே வராரு. அடுத்து விஜய் சேதுபதியை பற்றி அவரோட கோணத்தில், அப்படி மூணு பேரை வச்சு இந்த கதை நகரும்.
அதாவது இது நான் லீனியர் சினிமான்னு சொல்லுவாங்களா, நான் லீனியர் கதைன்னு சொல்லுவாங்களா, அதுமாரி இந்த கதை முன்னும் பின்னுமா கதையை சொல்லியிருப்பாங்க. எடிட்டருக்கு செம்ம வேலை உண்மையிலே. எடிட்டர் யார் அப்படின்னா தினேஷ் புருஷோத்தமன் சொல்லிட்டு, அவர் பக்காவே போட்டு சூப்பராக மனுஷன் அருமையாக எடிட் பண்ணிருக்காரு. அவர் அந்த எடிட்டிங் மட்டும் கரெக்டாக இல்லைன்னா அந்த படம் கை கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்தமாரி எடிட் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா இதுமாரி நகர்ந்து கதை கடைசி இடைவேளைக்கு அப்புறம் இன்னும் இடைவேளை வரைக்கும் ஒரு பகுதியை வந்து அந்த அந்த ஹியூமர் காமெடி கதை சொல்கிற விதம் வந்து நல்லாவே போயிட்டுருக்கோம். இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கிளைமேக்ஸ் மாரி ஒன்று வரும். இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிச்சிட ஒன்று அவிடும். ஏன் விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷன் வந்தார், எதனால் வந்தார், எதுக்காக பணம் கொடுக்குறேன்னு சொன்னார், நட்டி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அதை சுற்றி அனுராக் காஷ்யப் யார், அபிராமி யார், மணிகண்டன் யாருக்குள்ளே வந்தாருன்ற எல்லா விஷயமும் கடைசியாக அந்த முடிச்சில் அவரும் போது கடைசி கிளைமேக்ஸ் வரும். கடைசி கிளைமேக்ஸுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியெலாம் நான் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல. நான் தான் அழுகிறேனா அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் உள்ள எல்லாருமே சுற்றி வந்து அப்படியே அமைதியாக படத்தை பார்த்துட்டு எல்லார் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை சொன்னால் அங்கே ஸ்பாயில் ஆகுன்றதால கிளைமேக்ஸ் நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நீங்கள் வேறு எந்த படத்தையாவது பார்த்துருந்தீங்கன்னு கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்க்கல இந்த மாதிரி கிளைமேக்ஸு. ஆனால் ஓரளவுக்கு அந்த கிட்டத்தட்ட வரும்போது யூகிக்க முடியுது. இதுவாக தான் இருக்குன்றதை நான் யூகிச்சிட்டேன். மற்றவங்க நிறைய பேர் நான் விசாரிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது இல்லை நான் கிளைமேக்ஸ் என்னால் யூகிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் உண்மையிலே வந்து கிளைமேக்ஸின் ஒரு பக்காவான கிளைமேக்ஸ் இது இப்படி தான் முடியுன்றதை வந்து கரெக்டாக அருமையாக வந்து நித்திலன் சுவாமிநாதன் வந்து எடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்த கதையை வந்து 5 வருஷமாக எழுதுனதா சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு செதுக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் இதை கதை விட்டுருங்க, அதை கதையை முடிச்சுட்டு இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அற்புதங்க. விஜய் சேதுபதி இந்த கதைக்குள்ளே வரனா இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்காது. நட்டி என்கிற நடராஜன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவார். அவர் ஆரம்பத்தில் கெட்டவன் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. கடைசியில் அவர் திடீர்னு ஒரு மாற்றம் அவருக்குள்ளே வரும். அவர் ஒரு நல்லவர், அவருக்குள்ளே இருக்க நல்லதை வந்து காமிப்பார். அவர் மாறுற விதம், அவரோட கேரக்டர் எழுதின விதம் வந்து. அடுத்தது முக்கியமான விஷயம் சிங்கம்புலியை வந்து ஒரு குணச்சித்திர ஆக்டராக நம்ம பார்த்துருப்போம், ஒரு காமெடி ஆக்டராக கூட பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கூட சேர்ந்து கூட நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் சிங்கம்புலி எடுத்துருக்கிற அவதாரம் வந்து சொல்ல முடியல. ஒரு பக்காவான ஒரு நார்மலாக எல்லாருக்கூடையும் பழகிட்டு இருந்து ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லத்தனம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எல்லாருக்குள்ளேயும் 2 கேரக்டர் இருக்கும்ல, ஒரு நல்லவன் கெட்டவன். சில பேர் நல்லவனாக இருப்பாங்க, சில விஷயங்களை கெட்டவனாக இருப்பாங்களா. ஆனால் நல்லவன்றதை கொஞ்சம் அந்த சாதாரண விஷயங்கள் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கெட்டவனாக சமூகத்தில் ஊடுருவி பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு மெயின் வில்லனே வச்சுக்கலாம். மெயின் வில்லன் மாதிரியான கேரக்டர் சிங்கம்புலி எடுத்து பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்குறப்ப சிங்கம்புலி அடித்தே சாவடிக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதேமாதிரி சிங்கம்புலியை விஜய் சேதுபதி அடிக்கும்போது நம்ம கொள்ளு அவனை அப்படின்னு நமக்கு அவனை முதல்ல கொள்ளு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படியாப்பட்ட சீன்லாம் நிறையவே இருக்குது அந்த படத்தில். அப்படி நடிச்சிருக்காரு சிங்கம்புலி. நான் எதிர்பார்க்கவே இல்லை சிங்கம்புலி கேரக்டர். ஏன்னா ஆரம்பிக்கும் போது நார்மலாக போகும். சிங்கம்புலியோட கேரக்டர் ஒரு போலீஸ்காரருக்கு வந்து இன்ஃபார்மராக இருப்பார். இன்ஃபார்மராக இருந்துக்கிட்டு இன்னொரு வேலையும் பார்த்துட்டு இருப்பார் அனுராக் காஷ்யப் கூட சேர்ந்துக்கிட்டு. அதை உண்மையிலே ஜீரணிக்கவே முடியல. கடைசியாக விஜய் சேதுபதி அந்த கதையை சொல்லும்போது ஒரே கதை தான் திருப்பி சொல்லுவார். போலீஸ்காரங்களே கடுப்பாயிடும், போலீஸ்காரங்களே அடிச்சு தூக்கி கொண்டு வெளில போட்டுருவாங்க விஜய் சேதுபதியை, சொன்ன கதையை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி சொல்கிற கதையை கடைசியாக ஒரு கதை சொல்லுவார். அதே கதையை வேறு மாதிரி சொல்கிறப்ப அந்த கிளைமாக்ஸ் அந்த விரியும், அதை எப்படி சொல்கிறது, நமக்கு படமாக காமிப்பாங்க. அப்படியே சொன்ன வேணாம், படத்தை போய் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் சிங்கம்புலியோட உண்மையான கேரக்டர் தெரியும். அப்படி ஒரு அற்புதமாக நடிப்பு வந்து சிங்கம்புலி வந்து ஏற்று நடிச்சிருக்காரு. அதுமாரி நடராஜன் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே அருள்தாஸ்லேருந்து அபிராமி அப்புறம் பாய்ஸ் மணிகண்டன் வந்து ரொம்ப வருஷமாக நடிக்காமே இருந்தார். அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் வந்து கிடைச்சிருக்கு. பாய்ஸ் மணிகண்டனுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லாவே இருக்குது. இனிமேல் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை வந்து அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு பாய்ஸ் மணிகண்டன். அப்புறம் வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் அந்த விஜய் சேதுபதியோட மகளாக நடிச்சிருக்கிற அந்த பொண்ணு அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதுமாரி மெயின் வில்லன் அனுராக் காஷ்யப், ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த விஜய் சேதுபதி கூட நயன்தாரா கூட நடிச்ச ஒரு நல்ல படம், எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல, அந்த படத்தில் ஒரு நல்ல மெயின் வில்லன் நடிச்சிருப்பாரு. அதை விட ஒரு ஸ்டெப் மேலே ஒரு நார்மல் மனுஷனாகவே தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய குழந்தைன்னு இருந்துக்கிட்டு வில்லத்தனமான இன்னொரு அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காட்டு மிராண்டித்தனம் வந்து வெளிப்படுத்துவார்.
பகலில் நல்லவனாகவும் இருட்டில் கெட்டவனாகவும் சொல்லுவாங்களோ அதுமாரி நல்லவனாகவும் இருந்துக்கிட்டு குடும்பத்துக்கு நல்லவனாக இருந்துக்கிட்டு வெளியில் ரொம்ப ரொம்ப கெட்டவனான ஒரு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் சொல்ல முடியல. அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரில் அனுராக் காஷ்யப் வந்து அவர் ஒரு டேரக்டர் தான், அவர் வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அனுராக் காஷ்யப் அதுமாரி படத்தில் வர எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் வந்தாலுமே அவங்களுக்குன்னு மனசில் நிற்கிற மாதிரியான கேரக்டர் எல்லாருமே இப்போ இந்த அற்புதமாக நடித்து கொடுத்துருக்காங்க. அற்புதமான கேரக்டர் தேர்வு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு நித்யன் சுவாமிநாதன். இந்த படத்தில் நான் நினச்சிருந்தா 2-3 பாட்டு வச்சுருந்துருக்கலாம், இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம். ஆனால் பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு யதார்த்தமான சினிமாவாக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு நித்யன் சுவாமிநாதன். நல்லாவே இருக்குங்க. விஜய் சேதுபதி வந்து 50வது படம். எனக்கு வந்து விஜய் சேதுபதி இடையில வந்து காணாமல் போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சரியான படங்கள்லாம் அவருக்கு வரல. ஆனால் 50வது படத்தை கச்சிதமாக வந்து தேர்ந்தெடுத்து சூப்பராக பக்கவான நடிப்பு, யதார்த்தமான நடிப்பு. ஒரு மகளுக்கு அப்பாவா போலீஸ்காரங்க அடித்து தூக்கி போடுவாங்க வெளியில், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. அடி வாங்குவார், நிறைய இடத்துல அடி வாங்குவார். தன்மானத்தை இழந்து சில சீன்லாம் அவர் நடிச்சிருப்பாரு. இப்போ எப்படி இந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாரு? ஏன்னா வளர்ந்துட்டார் விஜய் சேதுபதி. ஆரம்ப பீட்சா காலகட்டத்தில் அவர் சூதுகவும் காலகட்டத்தில் இல்லை, அதையும் தாண்டி ரொம்ப பெரிய வேறு லெவலுக்கு ஹிந்தி சினிமா வரைக்கும் போயிட்டார். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்துட்டு விஜய் சேதுபதி வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து எடுத்து நடிச்சிருக்கிறது வந்து அற்புதம், பிரமாதம். விஜய் சேதுபதிக்கு ஒரு சல்யூட்டு நாங்கள் வைக்கிறேன். அவர் இப்போ தான் பழைய ஃபார்முக்கு வந்திருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து தன் பங்குக்கு என்ன அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிட்டு இதுதான் நம்ம கரெக்டாக ஓவர் ஆக்டிங் இல்லாமல் டவுனாகவும் இல்லாமல் கரெக்டாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் விமர்சனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு பிடிச்சது நிறைய விஷயம் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கொடூரமான முகம் ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் வெளிப்படுத்துவாங்க, வெளிப்படுத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி பர்சன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கொடூரமான வில்லன் ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்றதை வந்து இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே காமிக்கும். போலீஸார் நட்டியாக இருக்கட்டும், அந்த அனுராக் காஷ்யப்பாக இருக்கட்டும், சிங்கம் புலியாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், இப்படி நிறைய கேரக்டர் வந்து தனக்குள்ளே இன்னொரு கேரக்டர் இருக்குன்றதை வந்து சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்தளவுக்கு உள்வாங்கிட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நித்யன் சுவாமிநாதன் வந்து இந்த கதையை எப்படி எழுதினார்னே தெரியல. எனக்கு திரைக்கதை எப்படி வச்சார்னே தெரியல. அவ்வளோ அற்புதமாக ஒரு நான் லீனியர் சினிமாவை வந்து சூப்பராக முன்னும் பின்னும் கதை சொல்கிறத வந்து அருமையாக பண்ணியிருக்கார். அவருக்கும் ஒரு சபாஷ் நம்ம சொல்லிடலாம். இந்த படம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து தாராளமாக இல்லை, மஸ்ட் வாட்ச் த ஃபிலிம் சொல்லலாம். அந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய சினிமாவில் இதுவும் ஒரு சினிமா அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஏன்னா நிறைய நான் உளறிட்டேன்னு வச்சுக்கிங்களா, படம் பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சீனை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்ச சீன் எப்படின்னா நிறையா இருக்குது. எப்படி சொல்கிறது, கடைசி கிளைமேக்ஸ் சீன் தான், அது எல்லாருக்குமே பிடிக்கும். எதிர்பார்க்காத ஒன்று. நீங்கள் எதிர்பார்த்தாலும் இப்படி இருக்குமா, அந்த இடத்துல இப்படி நடக்குமான்றதை யோசிக்கவே முடியாது. சரி வேணா விட்டுருங்க, அது ஸ்பாயில் ஆகும். அதனால் எதுவும் சொல்ல விரும்பலை. நீ போய் படத்தை தயவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள். நான் தேட்டரில் பார்த்து கண் கலங்கி வந்து நான் வந்து முந்தா நாள் பார்த்தேன். இன்னமும் எனக்கு வந்து அப்படியே மைண்டு ஃபுல்லாக அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் ஓடிட்டுருக்கு. அதாவது முதல் சீனுக்கும் கடைசி சீனுக்கும் வந்து முடிச்சு போட்டுருக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அற்புதங்க. டைரக்டரோட டச் அங்கே தான் இருக்குது. முதல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்ததுன்றது கடைசியாக விவரிக்கும் போது அற்புதமாக இருக்குது. இதுக்கு தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். படம் ஆரம்பித்ததுலேருந்து இடைவேளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடைவேளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஹியூமர் காமெடியாக கொஞ்சம் நமக்கு சிரிப்பு வரும். எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம காமெடியும் வரும், யோசிக்க வைக்கும். அந்தமாரி நகர்ந்து போனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம படம் முடியாது, அதுக்கப்புறம் படம் போகிறதே தெரியல. அந்தளவுக்கு நம்ம உத்து நல்லா கவனித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம நுனி சீட்டுக்கு வந்து நம்ம என்னடா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு சூப்பராக எடுத்து முடிச்சிருக்காரு. எல்லாருக்குமே சபாஷ் சொல்லலாம், எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு 20 கோடி கிட்டத்தட்ட முதல் போட்டு எடுத்திருக்காங்க, முதலீடு பண்ணியிருக்காங்க. 40 கோடி வரைக்கும் இது வரைக்கும் வந்து வசூல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னமும் வசூல் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் உண்மையிலே நல்லா இருக்குது. விஜய் சேதுபதிக்கு இது ஒரு அவரோட கேரியரில் இது ஒரு பீட்சா சூதுகவும் எப்படி ஒரு அற்புதமான படமோ அதுமாரி இதுவும் ஒரு அற்புதமான படம். இது நிறைய பேருக்கு அபிராமிக்கு ரீஎன்ட்ரி, மணிகண்டன் பாய்ஸ் மணிகண்டனுக்கு ஒரு ரீஎன்ட்ரி, நட்டிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுஷ் படத்தில் நடிச்சதுக்கப்புறம் ஒரு வில்லன் கிடையாது, வில்லன் வித் நல்லவன்னு சொல்லலாம். அவருக்குள்ள ஒரு கேரக்டர். நட்டி வந்து ஒரு சீனில் வருவார், அது எப்படி சொல்கிறது இல்லை, போலீஸ்னு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வரும். அதையும் பாருங்கள். ஒரு திருடனுக்கு போலீஸ்னு பேர் வச்சுருப்பாங்க. அவனை வச்சு ஒரு காமெடி வரும். ஏன்டா டிவி ஸ்பிட்டியாக திருடுற அப்படின்னா
எனக்கு வந்து கீர் வச்ச வண்டி ஓட்ட தெரியாதுங்க, அதாங்க டிவிஎஸ் 50 திருறேன் அப்படிம்பாரு. அப்படின்ற ஒரு சீன் வரும். அதுதான் பார்க்கறது நல்லாயிருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி நகையை வந்து ஒரு பெரிய பணக்காரங்கள்ட்டேருந்து கடத்தி கொண்டு போன நகையை திருப்பி மீட்டு கவரி நகையை கொடுத்து நட்டு ஏமாத்துவார். ஒரு போலீஸாக இருந்து தற்சமயத்துக்கு உள்ள போலீஸ்காரங்க சில பேர் பண்ணுற விஷயங்கள்லேயே அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. அதுவும் கூட பார்க்கறது நல்லாயிருக்கு. இதெல்லாம் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், இந்த வீடியோ உங்களுக்கு பத்தாது. ஸோ நீங்கள் படத்தை போய் பாருங்கள். எனக்கு பிடிச்சது சூப்பராக இருக்குது, இந்த படம் அருமையாக இருக்குது. தயவு செஞ்சு பெண்களை குழந்தைகளை கேவலமாக நினைக்கிற சில ஜென்மங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். தனக்கு பிறந்தால் மட்டும்தான் குழந்தை இல்லை, எல்லாருக்கும் பிறக்கிற பெண் குழந்தையும் நமக்கும் குழந்தைதான்னு அந்த எண்ணத்தை தோண வைக்கும். இதுக்கு மேலே சொல்ல முடியாது, ஸ்பாயில் ஆகும். ஸோ நீங்கள் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. பாய்.